இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கரையில் இருந்த கெரசேனர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கியவுடனே தீ ஆவி பிடித்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒருபொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலையிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம், தீய ஆவியே, இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் அம்மனிதரிடம், உன் பெயர் என்ன என்று கேட்க, அவர், என் பெயர் லேகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெரும் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர், அதாவது லேகியோன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதை கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்போலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், தீ ஆவி பிடித்திருந்த ஒரு மனிதர் கல்லறைகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர் இயேசுவால் குணப்படுத்தப்படுகிறார். ஆண்டவர் இயேசுடைய இரக்கத்தினால் அவர் மீண்டும் இழந்த வாழ்வை பெற்றுக்கொள்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, இந்த கல்லறையில் வாழ்ந்து வந்த மனிதரைப் போல இன்று எத்தனையோ நபர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இவர்களை கவனித்துக் கொள்வதே மிக கடினமான ஒன்று. எந்த நேரத்தில் என்ன செய்வார்கள் என்றே தெரியாது. அப்படிப்பட்ட மனிதர்களையும் இன்று எத்தனையோ பெற்றோர்கள், உறவினர்கள்
ஒவ்வொரு நாளும் அன்போடு கவனித்துக் கொள்கிறார்கள், பராமரித்து வருகிறார்கள். இந்த நபர்களையெல்லாம் நிச்சயமாக ஆண்டவர் சிறப்பாக ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இவர்களை நாம் கண்ணும் கருத்துமாய் கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். எந்த நேரத்தில் இவர்கள் எதை செய்வார்கள் என்றே தெரியாது. அவர்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதோ இந்த மனிதனும் அப்படித்தான் மனநிலை பாதிக்கப்பட்டவராக உறவினர்களால் ஒதுக்கப்பட்டிருக்கிறார், ஊர்க்காரர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார். கல்லறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கல்லறையிலே இறந்த உடல்களை அடக்கம் செய்வார்கள். உயிருள்ள மனிதர்கள் அங்கே இருக்க மாட்டார்கள். ஆனால் இங்கே ஒரு உயிருள்ள மனிதன் கல்லறையை உறைவிடமாக, கல்லறையை வீடாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் உயிரோடு இருப்பவர்கள் எல்லாம் அவனை கைவிட்டு விட்டார்கள். எனவே இறந்த உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கல்லறைகளிலே இந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு அன்புக்காக இந்த மனிதர் ஏங்கி இருப்பார்! எவ்வளவு இந்த உறவுகளால், ஊர்க்காரர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பார், காயப்படுத்தப்பட்டிருப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பொழுக இந்த மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதரை சந்திக்கிறார், அவரோடு பேசுகிறார், அவரோடு அன்பை வெளிப்படுத்துகிறார். அந்த அன்பு காரியம் இவரை மனம் மாற்றுகிறது. அன்பினால் இவருடைய மனநிலை பக்குவமடைகிறது. அன்பிற்குரியவர்களே, அன்பு எவ்வளவு பெரிய காரியத்தையும் மிகச் சிறப்பாக செய்து முடிக்கும். பெரிய மாற்றத்தை கூட கொண்டு வரக்கூடிய ஆற்றல் அன்பில் இருக்கிறது. இயேசுடைய அன்பு இதோ இந்த மனிதனை குணப்படுத்தியது. அந்த மனிதன் குணம் பெற்றவன் ஆடை அணிந்தவராய், நன்றாக ஆடை அணிந்து அறிவு தெளிவு பெற்றவராய், இயேசுவே நானும் உமோடு வருகிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய மனநிலை சரியானதும் இயேசுவோடு வர வேண்டும், அவரை குறித்து அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவை பின்பற்றி வர ஆசைப்படுகிறார். இயேசுவை நானும் உமோடு வருகிறேன் என்று. அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உம்முடைய வீட்டிற்கு செல்லும், உம்முடைய உறவினர்களுக்கு போய் சொல்லும் ஆண்டவர் செய்த காரியங்களை என்று. அன்பிற்குரியவர்களே, இன்று ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். அதை நம்முடைய உறவினர்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்தாருக்கு சொல்லுவோம். ஆண்டவர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே இந்த நன்மையை செய்திருக்கிறார் என்று சொல்லுவோம். நாம் வாழும் பகுதியிலே அறிவிப்போம். இதோ இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட மனிதனை ஆண்டவர் இயேசு அன்பினால் குணப்படுத்துகிறார். அவன் அந்த அருளை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி உள்ளவராக, ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கக்கூடியவராக, ஆண்டவருக்கு சான்று பகரக்கூடியவராக அவர் வாழ்ந்த பகுதியிலே நற்செய்தி அறிவித்தார். இப்படியாக நாம் உலகெங்கும் சென்று படைப்பு அனைத்திற்கும் நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்பட்டிருந்தாலும், உலகெங்கும் செல்லாவிட்டாலும், என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வீட்டிலே, நம் உறவினர்கள் மத்தியிலே நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். திருமுழுக்கின் வழியாக ஆண்டவர் நமக்கு அப்படி ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். எனவே ஆண்டவர் செய்த அன்பு காரியங்களை நாம் நம்முடைய வீட்டில் உள்ளவர்களிடத்திலே முதலிலே பகிர்ந்து கொள்வோம், நற்செய்தியை அறிவிப்போம். அதே போல என் அன்பிற்குரியவர்களே, இதோ இந்த தீய ஆவி பிடித்திருந்த மனிதனுக்குள் இருந்த அந்த தீய ஆவி ஆண்டவரிடத்திலே ஒரு வேண்டுதல் வைக்கிறது. ஆண்டவர் இயேசுவிடத்திலே, எங்களை அந்த பன்றி கூட்டத்திற்குள் அனுப்பிவிடும், வேறு எதுவும் செய்து விடாதேயும் என்று வேண்டுகிற பொழுது, இரக்கமும் கருணையும் பரிவும் கொண்ட இயேசு கிறிஸ்து அந்த தீய ஆவியின் வேண்டுதலுக்கு கூட செவி கொடுத்தார் என்றால், அந்த தீய ஆவிகளுக்கும் இறங்கினார் என்று சொன்னால், அவர்களுக்கும் இரக்கம் காண்பித்தார் என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எவ்வளவு இரக்கத்தை கொடுப்பார்.
எவ்வளவு அருளை ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எனவே உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்படும். உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அவருடைய மகன் மகளாய் இருக்கிறீர்கள். எனவே சோர்ந்து போய்விடாதீர்கள், நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள், துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் காண்பிப்பார். நீங்கள் அன்புள்ள பிள்ளைகளாக அன்பை ஒருவர் மற்றவரிடத்திலே கொடுத்து பாருங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. அருளும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை பார்க்கும் வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாள், பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இவர்களை ஆசீர்வதியும். இந்த நாளில் இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே, எங்களுக்கும் நல்ல ஒரு மனமாற்றத்தை தாரும். உம்முடைய அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக, நாங்கள் உணர்ந்த அன்பை எங்களோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியாய் நீர் ஆசீர்வதியும். இயேசு ஆண்டவரே, அன்பு செலுத்துவதற்கு பதிலாக பல நேரங்களிலே நாங்கள் கோபத்தை, வெறுப்பை விதைத்திருக்கிறோம். எங்களை மன்னியும், எங்களை மன்னியும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் கூட எத்தனையோ நபர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக, வாழ்வை இழந்தவர்களாய் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே, நீரே நல்ல உடல் உள்ள சுகம் கொடுப்பீராக. இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, நீர் ஆற்றலை தாரும், நம்பிக்கையை தாரும். தொடர்ந்து இவர்களை நீர் தேற்றுவீராக. இதோ இந்த நாளிலும் நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே எழுந்து நடக்க செய்வீராக. பொருளாதார சிக்கல்களில் இருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுப்பீராக. எங்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்க செய்தருளும். இயேசு ஆண்டவரே, குடி, போதை, பழக்க வழக்கங்களிலிருந்து உடைய பிள்ளைகள் விடுதலை பெறும்படியாய் ஆசீர்வதியும். இதோ வேலை வாய்ப்பிற்காகவும், திருமண காரியங்களுக்காகவும், குழந்தை செல்வத்திற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை கைவிட்டு விடாதிரும் ஆண்டவரே. எங்கள் மீது இரக்கம் கொள்வீராக. இதோ தீய ஆவிகளுக்கும் இறங்கி நீரே. இதோ நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கிறோம். எங்களுக்கு இறங்கும், எங்களுடைய வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும் ஆண்டவரே. இதோ இந்த வேளையிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பீராக. இந்த நாள் மகிழ்ச்சியின், வெற்றியின், ஆசீர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமையும்படியாக நீர் ஆசீர்வதியும். எந்த விபத்தும், நோய் நொடிகளும், தீய எண்ணங்களும் எங்களை நெருங்காதபடியாக ஆண்டவரே, உம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் நீரே எங்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய அதை கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.